ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோட மாச்சு சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான நல்ல ஒரு ஹெல்த்தியான வாழைப்பூ வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அவரைப்பருப்பும் வச்சு ஒரு சாம்பார் மாதிரி வைக்க போகிறோம். சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி ஈஸியாக எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கெல்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குவோம். 1/4 ஸ்பூனோட கம்மியாக மிளகு போட்டுக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். 1 பீஸ் அளவுக்கு பட்டை போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகா. இதுக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதில் 1 பச்சை மிளகாய் நம்ம தாளிக்க போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாயை நம்ம வதக்கிறதுக்கு போட்டுக்குவோம். இதுலேயே 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். பாருங்க, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதில் இந்த 2 பச்சை மிளகா நம்ம வறுத்தோம் இல்லைங்களா வெறும் சட்டியில், அதை இதில் போட்டுக்குங்க. எதுக்காக ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது பச்சை மிளகாயை போட வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னா, அது கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். அப்போ ஒழுங்காக வறுபடாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த தேங்காயும் பச்சை மிளகாயும் இதுலேயே போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை பவுட்ரு பண்ணிவிட்டு இதை போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்குவோம். 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுலேயே ஒரே ஒரு பச்சை மிளகாயை 4 கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். இதில் 3 பல்லு பூண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். பாருங்க, இதில் ஒரு 8 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இந்த வாழைப்பூக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். குட்டி ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். சரி, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு பெரிய தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசாக இருந்தால் 1 போடுங்க, சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்குங்க. பாருங்கள், வாழைப்பூவை உள்ளே இருக்க இந்த நரம்பு தொப்பை எல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு வாழைப்பூ. இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த குக்கர்லேயே நம்ம பாருங்கள் 100 கிராம் அளவுக்கு அவரைப்பருப்பை நல்லா அதை அவரைப்பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி வேக வச்சுருக்கோம். இப்போ இதுலேயே இந்த வதக்கி எடுத்து வச்சுருக்க இந்த வாழைப்பூவையும் போட்டுடலாம். பாருங்கள், இந்த வாழைப்பூ எல்லாமே நம்ம அதில் போட்டு இந்த அவரைப்பருப்போடு போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குறைன்னு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த விழுதையும் இதில் போட்டுடலாம். பாருங்கள், இதையும் போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த மசாலா அரைச்ச இந்த மிக்சிலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதையும் ஊற்றிடுங்க. இதிலே கொஞ்சமாக மல்லி இலையும் பிச்சு போட்டுடலாம். உப்பு ஏதாவது கம்மியாக இருந்தால் உப்பை மட்டும் சேர்த்துக்குங்க. மீதி எல்லாம் அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். இப்போ இது 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள்.
பாருங்கள், குக்கர் மூடியை எடுத்துகிட்டு 1 நிமிஷம் மட்டும் அதை கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வைக்கும் போது என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக மல்லி இலையை போட்டுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜம்முன்னு அவரைப்பருப்பு வாழைப்பூ கூட்டு சாம்பார் நல்ல ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இந்த சாம்பாரை நீங்கள் என்ன பண்ணலாம், தோசைக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிடும் போது நல்ல அட்டகாசமான சுவையில் சூப்பராக இருக்கும். இந்த சாம்பாரை உங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.